the bell icon on YouTube and don't miss another update. ஈரானுக்கு ஒரு டசன் நாடுகளோட சண்டை இருக்கு. அது ஊரறிஞ்ச உண்மைதான். அதனாலதான் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி இறந்தப்ப அந்த விபத்து இல்ல அது ஒரு சதி செயல் அப்படின்னு பல கோட்பாடுகள் வெளியில குதிச்சு வந்துச்சு. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்ராஹிம் ரைசியோட இடத்துக்கே ஈரானுக்குள்ள ஒரு போட்டி இருக்குங்கிறத பத்தி விரிவா ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்ப இப்ராஹிம் ரைசிங்கிற தனி நபருக்கே பல சிக்கல்கள் இருக்கு, பல எதிரிகள் இருக்கார்கள். அந்த எதிரிகள் தான் சேர்ந்து இப்ராஹிம் ரைசியை வீழ்த்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற புது விஷயம் ஒன்று உலா வருது. எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மேட்ச் பண்ணி தான் எல்லா ஏஜென்சிகளும் ஃபிளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். ஏற்கனவே ஈரானோட எதிரி இஸ்ரேல் வீழ்த்துச்சு, அமெரிக்கா வீழ்த்துச்சு அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் ஓடினாலும் இப்ராஹிம் ரைசியோட இடத்துக்கே குறி வைக்கக்கூடிய சுப்ரீம் லீடரோட வாரிசை பத்தி கடந்த பதிவுல பார்த்தோம். இப்ப இப்ராஹிம் ரைசிங்கிற தனிப்பட்ட நபர் அதுல அதிபரா உட்கார்ந்து அவர் செஞ்ச சில செயல்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அந்த பக்கமும் அவர்கள் ஹெவியான வெயிட்டான ஒரு போஸ்டிங் தான். ஆனா தனிப்பட்ட ரீதியில நம்மளோட இடத்துக்கே இவன் ஆப்பு வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை திரைமறைவா ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சூழ்நிலைகள் தான் இப்ராஹிம் ரைசியை வீழ்த்தி இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. முதல்ல இந்த சூழ்நிலையை 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இந்த விபத்துல புதுசா சில தகவல்கள் வருது. அதாவது என்ன அப்படின்னா, இப்ராஹிம் ரைசியோட சாப்பர் தனியா போல, கூட 2 துணைக்கும் போகக்கூடிய 2 சாப்பர்கள் இருக்கு. 2மே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஒரு 30 செகண்ட் இடைவெளியில தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் டிராவல் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. இறுதியா 1 நிமிஷம் 30 வினாடிகள் மட்டும்தான் இப்ராஹிம் ரைசி பயணம் செஞ்ச அந்த சாப்பரை மற்ற 2 சாப்பர்களால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவர்கள் அதே இடத்துல தான் வட்டம் அடிச்சிருக்கார்கள். வட்டம் அடிச்சு தேடி இருக்காங்க. ஆனா வாய்ப்பே இல்லை. அதாவது தெரியல அவர்களுக்கு. இப்படிதான் அந்த கடைசி இறுதி கட்ட நிமிடங்கள் ஓடி இருக்கு. அப்ப அந்த மற்ற 2 சாப்பர்ல இருக்கக்கூடிய நபர்களும் முக்கியமான ஆட்கள் தான். குறிப்பா இப்ராஹிம் ரைசியோட பாதுகாப்பு குழுவோட தலைமை செயலாளர் அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே இருக்கார்கள். அதனால அவர்கள் அந்த சாப்பர்ல இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வேற சில நபர்களுக்கு கால் பண்றார்கள். அந்த காலும் பிக்கப் ஆகுது. பிக்கப் ஆகிட்டு பெருசா எந்த டீட்டெயிலும் இல்லை. ஆனா கால் பிக்கப் ஆகுது, அவ்வளவுதான். அதாவது என்னால எதையும் பார்க்க முடியல அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் சொல்லப்படுது. அதுக்கடுத்து எதுவுமே சொல்லப்படலை. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா அதே நிமிடங்கள் தான். நிமிடங்கள் எல்லாம் ஒண்ணுதான். 1 நிமிடம் 30 வினாடிக்குள்ளதான் மொத்த அசம்பாவிதமுமே நடந்திருக்கு. மெயின் சாப்பர் இப்ராஹிம் ரைசி பயணம் பண்ண சாப்பர்ல இருந்தே அந்த பைலட் மற்ற 2 பைலட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. மேக கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா அது பெரிய அளவு மேக கூட்டங்கள்லாம் கிடையாது. ரொம்ப நார்மல், பேசிக், நார்மலான காலகட்டத்தில் வரும். சில நிமிடங்கள்ல அதை கடந்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்லாவே ஒரு பார்வை திறன் கிடைக்கும் அப்படிங்கிறதான். அது அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அதாவது சாப்பர்ல பயணம் செய்யக்கூடியவர்களுக்கே அந்த நிகழ்வு அத்துப்படியா தெரியுது. அப்படி இருக்கும்போது உச்சகட்ட கிரேடு வச்சிருக்கக்கூடிய பைலட்ஸ்க்கு அது ஒரு விஷயமாவே இருக்காது. இருந்தாலும் மேகங்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. மற்ற 2 சாப்பருக்கும் நார்மலான ஒரு விஷயத்த அலர்ட் கொடுத்த பைலட் எப்படி அவரோட சாப்பரை கோட்டை விட்டார் அப்படிங்கிற கேள்வியில இருந்துதான் இந்த தியரி இப்ராஹிம் ரைசிங்கிற தனிநபர், பிரசிடென்ட்டுங்கிற தனி நபரை குறி வச்சு ஒரு வட்டம் அடிக்குது. அந்த வட்டம் அப்படிங்கிறது ஈரானுக்குள்ளேயே அடிக்குது. என்ன அப்படின்னா இவ்வளவுதான். 1 நிமிடம் 30 செகண்ட். இது பிளான்லாம் கிடையாது. யதார்த்தமா ஒரு சூழ்நிலை அமைஞ்சா எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா ட்ரேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்னால தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அந்த பைலட்டே விலை கொடுத்து வாங்குறது. ஆனா அதுக்கு பெருசா தியரிகள் ஒத்து வரலை அப்படிங்கிறனால ஓரமா வைக்கிறாங்க. ரொம்ப நாட்களா கழுகு பார்வை, சில வினாடிகள்ல முடிக்கணுங்கிற திட்டம் அது நடைமுறைப்படுத்தி இருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான். சரி, யாரு பண்ணியிருப்பா? எதிரிதான் 1 டசன் இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே எதிரிகள் 1 டசனையும் பார்த்துட்டோம். இப்ராஹிம் ரைசியோட பதவியை குறி வைக்கக்கூடிய நபர்களையும் பார்த்துட்டோம். சரி, இப்ராஹிம் ரைசியா பதவியில இருந்தப்ப ஆடின ஆட்டம் அப்படிங்கிறது பெருசுதான். அதுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ரைவலா மாறுவார்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா முக்கியமான உச்சகட்டமா ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த பிளானே அவருக்கான ஒரு ஆபத்தாவே மாறி இருக்கும். அப்படி 2 விஷயங்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா
ஈரானோட புரட்சிகர ராணுவம் ஐஆர்ஜிசியோட ஒரு வம்பு, இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட பிரசிடென்ட்டோட ஒரு வம்பு. இந்த 2 வம்பும் தான் அவருக்கு இந்த நிலைமையை தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றார்கள். இதுக்கும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே 2 தியரி பார்த்தோம்ல, அதே போலதான் இப்போ 3வது தியரி. ஆனா இந்த சாப்பரோட நடவடிக்கை அதை வச்சுதான் இந்த விவகாரம் வலுப்பெற ஆரம்பிக்குது. ஏன்னா தப்பிச்சு வந்த 2 சாப்பர்ல இருந்தவர்கள் இது மோசமான வானிலை கேட்டகிரியிலே இல்லை அப்படின்ட்டாங்க. அது போக கடைசியா கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த பைலட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனும் அதே தான். மேக கூட்டங்கள் அவ்வளோதான், ஜென்ரலா போறோங்கிற மாதிரி 2 பேரை அலர்ட் பண்ணிட்டு இவர் எப்படி கோட்டை விட்டாரு. இந்த 2 விவகாரத்தை பிடிச்சுதான் 3வது விஷயம். அந்த 3வது விஷயம் ஐஆர்ஜிசியோட ஒரு வம்பு வருது. என்ன அப்படின்னா, ஐஆர்ஜிசியோட ஈரான்ல உள்ள எல்லாருக்குமே வம்பு தான். காரணம், அது ஒரு சிறப்பு அதிகாரம் பெற்ற படை தான். ஈரானோட இராணுவத்தோடையும் ஒத்து போகாது, ஈரானோட காவல்துறையோடையும் ஒத்து போகாது, ஈரானோட உளவுத்துறையோடையும் ஒத்து போகாது. வளமையா ஈரான் உலகத்துக்கு தெரிஞ்சு ஒரு இராணுவம், உளவுத்துறை என்னெல்லாம் பட்டியல் வருதோ அது அப்படியே ஐஆர்ஜிசிக்கு ஒத்து போகாது. இது அங்க காலங்காலமா நடக்கக்கூடிய விஷயம். ஐஆர்ஜிசிக்கும் அரசியல்வாதிக்கும் ஒத்து போகாது. ஏன்னா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இவனுங்களா தனியா ஆடுவாங்க. இவனுங்க ஐஆர்ஜிசி ஏறக்குறைய பாகிஸ்தான் இராணுவம் மாதிரி தான். அவர்கள் கண்ட்ரோல்ல தனி உளவுத்துறை, அவர்கள் கண்ட்ரோல்ல தனியான வர்த்தகம், அவர்கள் கண்ட்ரோல்ல தனியான சில அக்ரிமெண்ட்டுகளே போட்டு ஓட்டுவார்கள். அப்புறம் எப்படி இந்த 2 ஜோனுக்கு ஒத்து போகும்? அரசியல்வாதிகளோடையும் ஒத்து போகாது, ஈரானோட அரசியல்வாதிகளோடையும், ஈரானோட பலமையான இராணுவத்தோடையும் ஒத்து போகாது. அப்படி இருக்கும்போது சில டீலிங் முடிக்கும் போது உரசல்கள் வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம்தான். ஒரு பேசிக்கான விஷயத்த பார்ப்போமே. பாகிஸ்தானோட இராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. எதற்கு அப்படின்னா, இராணுவ விமானத்தை உளவுத்துறை எடுத்துட்டு போயிடுச்சு. இதுதான் சண்டைக்கே காரணம். ஏன் அப்படின்னா, அந்த ஆபரேஷன் இராணுவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருக்குமோ, இந்த மாதிரி குட்டி குட்டி ஈகோ, என்னோட விமானத்தை நீ எடுத்துட்டு போயிட்ட, எனக்கு சொல்லாமையோ சொல்லிட்டோ, நீ போகக்கூடிய இடம் எனக்கு ஆகாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஈகோ வெடிக்கும். இது பாகிஸ்தான்ல. அது நேரம் கிடைக்கும் போது விரிவாக பார்ப்போம். அந்த மாதிரி ஐஆர்ஜிசி, ஈரானோட இராணுவம், ஈரானோட அரசியல்வாதிகள் என்னைக்குமே ஒத்து போகாது. அப்படி இருக்கும்போது முக்கியமான ஐஆர்ஜிசியோட சில நடவடிக்கை, அதாவது பிரசிடென்ட்டா உட்கார்ந்து இவரோட ஒட்டுமொத்த பார்வையும் நாட்டோட முழு நிர்வாகத்தை நோக்கி தான் இருக்கும். ஐஆர்ஜிசி இராணுவத்தோட பார்வை அப்படி இருக்காது. அவர்கள் நாட்டுக்கு வெளியில ஆப்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான இடங்களை பாதுகாக்கிறதுல தான் அவர்களோட கவனம் முழுக்க இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் பல நடவடிக்கை ஒட்டுமொத்த ஈரானை பொறுத்தே எடுக்கிறாரு. வெளியில இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஜோன்களை மனசுல வச்சு எடுக்க மாட்டேறாரு. அப்படிங்கிற சிக்கல் நீண்ட காலமா ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்காக மனுஷனை போட்டு தள்ளுவீங்களாடா அப்படிங்கிற கேள்விதான் வருது. வாய்ப்புகள் இல்லை. ஆனா ஈரானை பொறுத்த வரையும் அந்த ரெஜிம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷமத்தனமான ரெஜிம் தான். எதுவும் நடக்கலாம். யார் யாருக்கு வேணாலும் கத்தியை தீட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மிக மிக குறைவுனாலும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இப்ராஹிம் ரைசியோட மரணத்துல ஐஆர்ஜிசியோட கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு பாக்குறார்கள். இது ஒரு தியரி. 2வது தியரி, ஈரான் அமெரிக்காவோட ரகசிய பேச்சுவார்த்தை. நம்மளே விரிவா பார்த்தோம். வெளியுறவுத்துறை அமைச்சரா 50 நாள் பயணிக்க போறவர் இப்ராஹிம் ரைசியை தேடுறக்கே கூப்பிட்டு உதவி கேட்டார். அந்த அளவுக்கு அமெரிக்காவோட ஒரு ரகசிய பயணத்தை ஈரான் அமெரிக்கா வச்சுக்கிட்டு தான் இருக்கார்கள். அப்படி பயணத்துல பெரும்பாலும் இவர்கள் டார்கெட் பண்றது எங்க அப்படின்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை டார்கெட் பண்றார்கள் அப்படிங்கிறதான். அவரை விலக்கிட்டு மற்ற யாரையாச்சும் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், காசா யுத்தம் உலகம் பூரா ஆப்ரேட் பண்ணக்கூடிய 1 டஜன் இயக்கங்களை ஸ்லோ கொடுக்கறது, அது மூலியமா ஈரானோட அணுசக்தி திட்டங்கள், தடைகள் இதை உடைக்கிறது, இதை நோக்கிதான் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை. இதுல ஈரானோட அணு உலை திட்டங்களோட தடைகளை உடைக்கிறது அப்படின்னாலே இங்க ஒத்துக்கிட்டு வந்துடும் இஸ்ரேலுக்கு. அது பத்தாது அப்படின்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை மட்டும் நீக்கி வச்சிடலாமா, அதுக்கு பதிலாக நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அதுவும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு தனிப்பட்ட ரீதியில பொத்துக்கிட்டு வந்துடும். இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, கைதி பரிமாற்றத்துக்காகவே ஏறக்குறைய 6 பில்லியனை தென்கொரியால ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த ஈரானோட ஃபண்டை பைடன் நிர்வாகம் ரிலீஸ் பண்ணார்கள் கைதி பரிமாற்றத்துக்காகவே. அதுல ரொம்ப முக்கியமான நபர்களும் இருக்கார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பைப்லையே தான் நான் கூப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லவே இல்லை அமெரிக்கா. அப்ப அவ்வளோ ஹெவி வெயிட்டான ஆட்கள் அங்க சிக்கியிருக்காங்க. பாதி ஆட்கள் பேர் தான் ரிலீஸ் ஆச்சு. 5 பேருக்கு 3 பேர் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்துச்சு.
அதனால எதுவும் சாத்தியம்தான். பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே ஆகவே ஆகாது. இதே ஒரு சாக்கா வச்சு தூக்கி வீசவும் அதிக வாய்ப்பு இருக்கு. இதை நோக்கி தான் எல்லா திட்டங்களும், இந்த திரைமறைவு திட்டங்கள் முழுக்க நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுல அணு உலையும் ஈரானுக்கு மைலேஜ், அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாவை தூக்குறது ஈரானுக்கு மைலேஜ். ஏறக்குறைய 2 நெகட்டிவ் எனக்கு தெரியாம நடக்குது. அப்படிங்கிறனால பெஞ்சமின் நெத்தன்யாவு கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் உளவுத்துறை. உளவுத்துறைக்கு அவரே கட்டளை போடலாம். அதை வெளியில எங்கேயும் தெரியாம பார்த்துக்க முடியும். நேரடியான உத்தரவு, இப்ராஹிம் ரைசியை வேட்டையாடணும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாவே இஸ்ரேலோட உளவுத்துறைக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஹெவி வெயிட்டா உளவுத்துறையை வச்சு தட்டி தூக்கிறது பெரும் சிக்கலுக்கு கொண்டு போய் விட்டுரும். இதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த தனிப்பட்ட பகை, என்ன தூக்கணும், நீ அமெரிக்காட்ட பேச்சுவார்த்தை நன்றில நீ அமெரிக்காவும் சேர்ந்து ஒன்ன நான் தூக்குறேன் அப்படின்ட்டு தன் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய மொசாட்டை பயன்படுத்தி இந்த வேலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய இப்ராஹிம் ரைசியோட மரணத்துல 3 விஷயங்கள் இப்ப சம்பந்தப்பட ஆரம்பிச்சிட்டு. 1, ஈரானோட எதிரிகள். 2வது, ஈரானுக்குள்ளேயே அவரோட இடத்த குறிவைக்கக்கூடிய ஆட்கள். 3வது, தனிப்பட்ட நபரா அவர் பல மைலேஜ் எடுத்தார்ல, அதுல 2 மைலேஜ் அவருக்கே ஆபத்தா மாறி போச்சு. இதுல எது உண்மை அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல தெரியும், தெரியாமையும் போலாம். ஆனா இவ்வளவு சிக்கல் அங்க நடந்துகிட்டு இருந்திருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை.